லகரம் டிவி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். திருச்சி மாவட்டத்தில் எப்படி இந்த சட்டமன்ற உறுப்பினர்களுக்குள்ள பல அமைச்சர்கள் சில நெருக்கடிகள்லாம் இருக்கிறதோ, அதே போல் புதுக்கோட்டை மாவட்டத்தில் பல்வேறு நிகழ்வுகள் இருக்கிறது. இதில் முத்துராஜா சட்டமன்ற உறுப்பினர் ஒரு மருத்துவர் என்று நம்ம சொல்லியிருந்தோம். அந்த மருத்துவராக இருக்கக்கூடிய சட்டமன்ற உறுப்பினருடைய செயல்பாடு எப்படி இருக்குன்னா பரவாயில்ல. அவருக்கு கீழே உள்ளவங்க சில பேர் கெட்ட பெயரை ஏற்படுத்துகிறார்கள். எப்படி திருச்சியில் இருக்கக்கூடிய கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமலே அவர்களுடைய உதவியாளர் அருண் அவர்கள் பல கோடிகளுக்கு அதிபதியாகிறாரோ, வாளாடி கார்த்திக் எப்படி பல கோடிகளுக்கு அதிபதி ஆனாரோ, அதே போல முத்துராஜா அவருடைய உதவியாளர்கள் சில பேர் கெட்ட பெயரை ஏற்படுத்துகிறார்கள் என்பதிலே மாற்று கருத்தில்லை. அது எல்லா இடத்துலையுமே உள்ளதா. எல்லா சட்டமன்ற உறுப்பினர்களிடத்துலையும் ஒரு 4 பேர் இருக்காங்கன்னா ஒருத்தர் அந்த சட்டமன்ற உறுப்பினருக்கு கெட்ட பெயரை ஏற்படுத்துவார்கள். திருச்சியில் இருக்கக்கூடிய அனைத்து சட்டமன்ற உறுப்பினருடைய உதவியாளர்களை பற்றியும் எனக்கு தெரியும். அதே போல தான் கல்வித்துறை அமைச்சருடைய உதவியாளர், அவர் ஒன்றும் அரசாங்க உதவியாளர் கிடையாது. அருண் அவர்கள் மிகப்பெரிய அளவுக்கு கல்வித்துறை அமைச்சருக்கு கெட்ட பெயர் ஏற்படுத்துகிறார். 2026 சட்டமன்ற தேர்தலில் திருவரம்பூரில் கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமலே அவர்கள் தோல்வியுற்றாலும் ஆச்சரியப்படுறதுக்கு ஒன்றும் இல்லை. அப்படியான ஒரு சூழல் இருப்பதற்கான காரணம் அவருடைய உதவியாளர்கள். அதுபோல தான் முத்துராஜா அவருடைய உதவியாளர்கள் சில பேர் இருக்காங்க அப்படிங்கிற செய்தியை நம்ம சொல்கிறோம். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா, புதுக்கோட்டை சட்டமன்ற தொகுதியில் இருக்கக்கூடிய நிலவரத்தை சொல்லிட்டோம். அது ஒரு நகராட்சிக்கு இணையாக கூட வளர்ச்சி நிலையில் இல்லை. ஆனால் அதை மாநகராட்சி ஆக்கி இருக்கிறார்கள். புதுக்கோட்டையை இன்றளவும் திறந்த வழி சாக்கடை இருக்கிறது, சுகாதாரமற்ற சூழ்நிலை இருக்கிறது, முறையான வளர்ச்சி பெறாத மாவட்டமாக புதுக்கோட்டை இருக்குது. அதே போல தான் புதுக்கோட்டை மாவட்டத்தில் கந்தரக்கோட்டை சட்டமன்ற தொகுதி, நம்ம கருப்பாயிலேருந்து ஆத்தாமலை ஆறுமுகத்திலேருந்து இப்போ இருக்க சின்னத்துறையிலேருந்து எல்லாத்தையும் நம்ம பார்த்துட்டு வந்தோம். கவிதை பித்தன்லேருந்து என்னுடைய வயசுக்கு நான் அவங்கள எல்லாத்தையும் பார்த்துட்டோம். இப்போ இந்த கந்தரக்கோட்டை சட்டமன்ற தொகுதி, குளத்தூர் சட்டமன்ற தொகுதியாக இருக்கும்போது கருப்பாய் மலையடிப்பட்டி ரங்கநாதர் கோவிலுக்கு தேவையானதை செஞ்சுட்டு தரேன்னாங்க, வாக்குறுதி கொடுத்தாங்க, செய்யலை. அதுக்கப்புறம் அவங்க அரசியலில் இருக்கிறன்னு தெரியாமல் போயிட்டாங்க. ஆத்தாமலை ஆறுமுகம் அப்படி தான். ஏதாவது செய்தி போட்டோம்னா நான் கோயிலில் சொல்லுவேன், அங்கே சொல்லுவேன், எங்கே சொல்லுவேன்னு சொல்லி வாக்கு தான் விடுவார். அவரால் செயல்பாட்டால் ஒன்றும் முடியாது. வாய் தான், வாய் இல்லைன்னா நாய் தின்று போயிருன்னு சொல்லுவாங்களா, அந்த மாதிரி தான். சும்மா வீம்புக்கு பேசுவார். சின்னத்துறை எம்எல்ஏ சட்டமன்ற உறுப்பினர் அவருடைய செயல்பாடு எப்படின்னா சொல்லிக் கொள்ளும்படியாக இல்லை என்று கம்யூனிஸ்ட் கட்சியை சார்ந்தவர்களே நமக்கு தகவல் தெரிவிக்கிறார்கள். திராவிட முன்னேற்ற கழகம் செய்யக்கூடிய அடாவடிகளுக்கு எதிர்ப்பு தெரிவிக்காத நிலைமையில் நம்ம ஒரு கோழிப்பண்ணை விஷயத்தில் நம்ம ஒரு செய்தி வெளியிட்டோம். அந்த கோழிப்பண்ணையில் கோழி இறைச்சிகள் இறந்த பின்னும் தூக்கி வெளியில் போடுறாங்க. எருவு மாடு போய் நாய் திங்குது. நாய்க்கு கோழிக்கறி கிடைக்காத காலகட்டத்தில் எருவு மாட்டை கிடைக்குது, மனுஷனை கிடைக்குது. அந்த எருவு மாட்டால் பாதிக்கப்பட்ட எருவு மாடை வைத்திருக்கிற விவசாயி கதறுகிறார், துடிக்கிறார். அவருக்கு ஒரு 50,000 முதல்ல தூக்கி போட்டிருக்கலாம், 1 லட்சம் தூக்கி போட்டிருக்கலாம். 20 லட்சம் ரூபாய்க்கு மேலே செலவு பண்ணி அந்த விஷயத்தை மூடி மறைக்க பார்க்குது அந்த கோழி பண்ணை. அதற்கு அந்த உள்ளாட்சி பிரதிநிதிகள், ஆளுங்கட்சியை சார்ந்தவர்கள் எல்லாம் அவர்களை எதிர்த்து ஒன்றுமே செய்ய முடியாத ஒரு சூழ்நிலையில் இருக்கிறார்கள். அவர்கள் வெளி மாநிலத்திலிருந்து தொழில் செய்கிறவர்களுக்கே இப்படி இருக்கின்ற சொன்னால், எங்களுடைய பாதிக்கப்பட்ட மக்களுக்கு 10 கோடி ரூபா ஒரு வருஷத்துக்கு வருமானம் கிடைக்குதுன்னா 1 கோடி ரூபா செங்கலூர் ஊராட்சி நிர்வாகத்திற்கு நீங்கள் கொடுக்கணும்னு சொல்லி பேசுறதுக்கு அங்கே ஆள் இல்லை. ஒரு தொழில் நிறுவனம் இருக்குன்னு சொன்னால் தாய் கிராமம் என்ற அடிப்படையிலே அந்த ஊராட்சி நிர்வாகத்திற்கு பணம் கொடுக்கணும். அரசாங்க நிதியில் எடுத்து வைக்கணும். தார் சாலை, சிமெண்ட் சாலை, மருத்துவ வசதிகள், மினி டேங்கு, கழிப்பறை வசதிகள், இதெல்லாம் அந்த தொழிற்சாலைகள் செஞ்சு கொடுக்கணும். அது போன்ற வேலைகள்லாம் செய்யவில்லை. காலங்கிழந்த நிலையிலே கூட சட்டமன்ற உறுப்பினர் சின்னத்துறை சட்டசபையில் பேசினதே பெரிய விஷயம். அதுக்கு மேலே அவரால் எந்த நடவடிக்கையும் எடுக்க முடியல. அந்த கோழிப்பண்ணையில் குழந்தை தொழிலாளர்கள் கொத்தடிமை முறை நடந்திருக்கிறது. அளவுக்கு அதிகமான ஆழம் போட்டு தண்ணி எடுத்திருக்காங்க. மாசு கட்டுப்பாட்டு வாரிய சூழ்நிலைகள் தரமான அதிகாரிகள் அங்கே போய் தரமாக இருக்கா இல்லையாங்கிறத பார்க்கல. உணவு சரியாக இருக்கா உள்ள அப்படிங்கிறத பார்க்கல. அப்படி பல்வேறு சூழ்நிலையில் இருக்கிறது. அந்த வகையில் பார்க்கும்போது கந்தரக்கோட்டை சட்டமன்ற தொகுதியிலே எதிர்வரும் காலகட்டத்தில் 2026 திராவிட முன்னேற்ற கழகம் அல்லது கம்யூனிஸ்ட் கட்சி கூட்டணி எதுவாக இருந்தாலும் அவர்கள் வெற்றி பெறுவது என்பது சாத்தியம் இல்லை. அப்படி சின்னத்துறை வெற்றி பெறுவதற்கான சாத்தியக்கூறுகள் இருக்குமே ஆனால் ஒரே ஒரு முறை அந்த செங்கலூர் கோழி பண்ணைக்குள்ளே போய் ஆய்வு பண்ணணும். அவரால் முடியுமா? கல்குவாரிகள் சம்மந்தப்பட்ட விஷயங்கள்லையும் ஜெகபரலி படுகொடையிலேருந்து பல விஷயங்களை நம்ம வெளியிட்டிருக்கோம். கல்குவாரி முதலாளிகள் ஒட்டுமொத்தமாக எல்லாத்தையும் நம்ம குறை சொல்லலை. சில பேர் வன்மமாக இருக்கிறார்கள். குளத்துக்குள்ளே ரோடு போடுறது, நிலத்தை பாதி ரேட்டுக்கு வாங்கிறது. ஒரு தடவை ஒரு நிலத்தை கொடுத்துட்டா அந்த நிலத்தை அவங்க நினச்சி கூட பார்க்க முடியாது. அவங்களுக்கு தகுந்த தொகையை கொடுத்து நிலத்தை வாங்கணும். அப்படி பல்வேறு விஷயங்கள் இந்த புதுக்கோட்டை மாவட்டத்தில், புதுக்கோட்டை சட்டமன்ற தொகுதி, கந்தரக்கோட்டை சட்டமன்ற தொகுதியில் பல்வேறு விஷயங்கள் நடந்து கொண்டு இருக்கிறது.
இந்த நடந்து கொண்டு இருக்கிற இந்த சம்பவங்கள் எல்லாம் வைத்து பார்க்கிற பொழுது ஆளுங்கட்சியை சார்ந்தவர்கள் எதை வேண்டுமானாலும் நம்ம செய்யலாம், கேள்வி கேட்கறதுக்கு ஆள் இல்லை. இப்போ அமைச்சருடைய ஒரு வீடு கட்டுறாங்கன்னா அல்ட்ரா சிமெண்ட் போட்டு கட்டுவாங்க. ஆனால் இந்த அரசியல்வாதிகள் கட்டுகிற அந்த கட்டுமான பணிகள் என்பது மிகவும் கேவலமாக இருக்கிறது. எனக்கு தெரிஞ்சு மலையடிப்பட்டி ஸ்கூலுக்கு முறையாக ஜன்னல் இருக்காது, கதவு இருக்காது, பள்ளிக்கூடங்கள் தரமாக இருக்காது. பழைய கட்டடத்தை இடிக்கணும்னு சொல்லி சமூக ஆர்வலர்கள் வருவாய் கோட்டாட்சியரிடம் மாவட்ட ஆட்சியர்களுக்கெல்லாம் மனு கொடுத்தாலும் இதுவான நடவடிக்கை இல்லை. அந்த மலையடிப்பட்டிக்கு பாத்தியப்பட்ட ஒரு ஊராட்சி ஒன்றிய துவக்கப்பள்ளிக்கு பாத்தியப்பட்ட 183/14 அந்த இடத்துல ஒரு கல்குவாரி 2024 நடந்துச்சா 2025 நடந்துச்சா, கவியரசன் இருக்கும்போது நடந்துச்சா, சோனகைரிப்பா இருக்கும்போது நடந்துச்சா, 100 அடிக்கும் அதிகமாக ஆழம் இருக்கிறது. அது அரசு அனுமதி பெறாமல் நடந்த கல்குவாரி. அந்த இடத்த மூடணும்னு சொல்லி இன்றளவுக்கு நம்ம மனு போடுறோம். மலையடிப்பட்டியில் இருக்கக்கூடிய மக்கள் என்ன சொல்றாங்கன்னா, அந்த அந்த மலையடிப்பட்டி ஊராட்சி ஒன்றிய துவக்கப்பள்ளிக்கு சொந்தமான இடத்துல இருக்கக்கூடிய அந்த கல்குவாரியை மூடிட்டா தண்ணி வசதி கிடைக்காது. அந்த தண்ணியை தான் ஆடு மாடு குளிக்குது, மனுஷங்க குளிக்கிறாங்க அப்படின்னு சொல்றாங்க. கிட்டத்தட்ட 30 ஆண்டு காலத்திற்கு மேலாக கெட தண்ணியா, அதாவது ஓடுற தண்ணி கிடையாது, கெட தண்ணியா அங்கே இருக்குது. அந்த தண்ணியில் எவ்வளவு அசுத்தம் இருக்கும் என்பதை எண்ணி பார்க்க வேண்டும். அந்த தண்ணியை போய் மாடு பசுமாடு குடிக்குதுன்னா அது கொடுக்கக்கூடிய பால் தரமான பாலாக இருக்குமா? அதை பால்வளத்துறை அதிகாரிகள் ஆய்வு செய்ய வேண்டும். அந்த தண்ணீரை முறைப்படி ஆய்வு செய்ய வேண்டும். அந்த தண்ணிக்குள்ளே உள்ளே போய் பார்த்தா தெரியும் எத்தனை எலும்புக்கூடுகள் இருக்கிறது, எத்தனை மனித எலும்புக்கூடுகள் இருக்கிறது. கொலை பண்ணுறவங்களை சில பேர்த்த கொண்டாந்து அங்கே கொண்டாந்து போடுறாங்க அப்படிங்கிறாங்க. மர்மமான முறையில் வெளி மாவட்டத்தில் ஏதாவது சம்பவம் நினச்சா கல்லை கட்டி உள்ளே விட்டுறதா சொல்லிடுறாங்க. அப்படியான சம்பவங்கள்லாம் நடக்குது. அதனால தான் அந்த தண்ணியை எடுத்துட்டு உள்ளே என்ன இருக்குங்கிறத ஆய்வு பண்ணணும். இது சம்பந்தமாக சின்னத்துறை சட்டமன்ற உறுப்பினர் சட்டசபையில் பேசுவாரா அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குது. மலையடிப்பட்டி ஊராட்சி ஒன்றிய துவக்கப்பள்ளி 183/14 கிட்டத்தட்ட 9 ஏக்கர் இருக்குது. அந்த இடத்த மூடிட்டா ஊராட்சி ஒன்றிய துவக்கப்பள்ளியாக இருக்கிற அந்த ஊராட்சி ஒன்றிய துவக்கப்பள்ளி நடுநிலை பள்ளியாக இருக்கிற பொழுது ஒரு விளையாட்டு மைதானம் கிடைக்கும். சுத்தமாக மூடிட்டாங்கன்னா அது ஒரு டெண்டர் எடுத்து அதை தான் மூடணும். அப்போ ஊராட்சி ஒன்றிய துவக்கப்பள்ளியாகவே இருக்க வேண்டும் என்பதுதான் பலருடைய திட்டமாக இருக்கிறதா? மலையடிப்பட்டி எந்த வகையிலும் முன்னேறக்கூடாதா? மலையடிப்பட்டி என்ற கிராமத்தில் இருக்கக்கூடிய மக்கள் ஐயோ அந்த கல்குவாரியை மூடிட்டா தண்ணிக்கு என்ன பண்ணுவான்? இன்னொரு அதான் பெரிய பெரிய டேங்கெலாம் கட்டிகிட்டு இருக்காங்களே, அப்புறம் என்ன? வீட்டு குழி போட்டு உள்ள மோட்ரு வச்செல்லாம் இழுக்கிறீங்க. அந்த மாதிரி தவறுகளெல்லாம் செய்யாமல் அனைவருக்கும் பகிர்ந்தளிக்கப்படக்கூடிய தண்ணீர் பகிர்ந்தளிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்க வேண்டும். அந்த கல்குவாரி மலையடிப்பட்டி பள்ளிக்கு சொந்தமான இடம். அந்த கல்குவாரியை மூடியே ஆக வேண்டும். எந்த சூழ்நிலையிலும் அந்த விஷயத்திலேருந்து நாம் பின்வாங்க போகிறதில்லை. மூடிவிட்டால் 9 ஏக்கர் இடம் கிடைக்கும். 9 ஏக்கர் இருக்குது. ஊராட்சி ஒன்றிய துவக்கப்பள்ளி என்பது நடுநிலை பள்ளியாக வந்துவிடும். நடுநிலை பள்ளியானால் அந்த ஊராட்சி ஒன்றிய துவக்கப்பள்ளி நடுநிலை பள்ளி ஆகிற பொழுது அந்த மலையடிப்பட்டி என்ற ஒரு கிராமம் கிளையூர் ஊராட்சிக்குட்பட்ட இடத்துல இருக்கிறது. அப்போ மலையடிப்பட்டி ஊராட்சி என்று ஒரு நிலைமை வரும். அந்த ஊராட்சிக்கு என் போன்றவர்கள் உங்களை போன்றவர்கள் ஊராட்சி மன்ற தலைவராக வரலாம். நான் தான் தலைவராக வரணுங்கிறத யார் வேணாலும் போட்டியிடலாம், தலைவராக வரலாம். அப்படியான ஒரு நிலைமை வர வேண்டும். மலையடிப்பட்டி இன்னும் வளர வேண்டும் அப்படிங்கிற ஒரு நல்ல எண்ணத்தில் நம்ம செய்தி வெளியிட்டோம்னா ஓரவஞ்சனை பேசுவது, நக்கல் பேசுவது, நையாண்டி பேசுவது, யார் என்னென்னலாம் பேசி கொண்டு இருக்கிறார்கள் என்பதெல்லாம் நமக்கு தெரியாமல் இல்லை. அவர்களெல்லாம் நம்ம எதிராக பேசி ஒன்றும் செய்ய போகிறதில்லை. ஒரே ஒரு விஷயந்தான், சின்னத்துறை சட்டமன்ற உறுப்பினர் அவர்கள் மூலமாக மலையடிப்பட்டியில் இருக்கக்கூடிய ஊராட்சி ஒன்றிய துவக்கப்பள்ளிக்கு பாத்தியப்பட்ட 9 இடம் முள்வேலி அமைக்கணும். அங்கே ஆழமாக 100 அடி பள்ளமாக இருக்கக்கூடிய அந்த கல்குவாரியாக இருக்கக்கூடிய அந்த இடத்த சுத்தமாக மூடணும் அப்படிங்கிற பல்வேறு விஷயங்கள் கோரிக்கையாக இருக்கிறது. சின்னத்துறை சட்டமன்ற உறுப்பினர் இதிலெல்லாம் எதையுமே கவனம் செலுத்த மாட்டார். அவர் கவனம் செலுத்தாமல் அடுத்த முறை சட்டமன்ற உறுப்பினர் வரணும்னா ஒரே ஒரு விஷயம், சின்னத்துறை சட்டமன்ற உறுப்பினர்களுக்கு நான் ஒரு சத்தியம் செஞ்சு தரேன். எனக்கு கந்தரக்கோட்டை சட்டமன்ற தொகுதி முழுவதுமாக பல்வேறு சமூக ஆர்வலர்கள், பொது அமைப்புகள், விவசாய சங்கங்கள், சமூக ஆர்வலர்கள் எல்லாருமே இருக்காங்க. பொதுமக்கள் முதற்கொண்டு நமக்கு ஆதரவாக இருக்காங்க. மலையடிப்பட்டியில் இருக்கக்கூடிய ஊராட்சி ஒன்றிய துவக்கப்பள்ளிக்கு பாத்தியப்பட்ட 183/14 அந்த சர்வே நம்பரில் உள்ள அந்த கல்குவாரி இடத்த சுத்தமாக மண்ணை போட்டு மூடிட்டு முள்வேலி அமைச்சிட்டிங்கன்னா மீண்டும் 2026 சின்னத்துறை தான் சட்டமன்ற உறுப்பினர். அந்த வேலைகளை நீங்கள் செய்யாமல் அதுக்கு சம்மந்தமாக நீங்கள் எதுவும்
கலெக்டருக்கு தகவல் கொடுக்காம நடவடிக்கை எடுக்கணும்னு சொல்லாமல் சட்டசபையில் பேசாமலாம் நீங்கள் இருந்தீங்கன்னா சின்னத்துரை அவர்கள் 2026 சட்டமன்ற தேர்தலில் போட்டியிட்டாலும் தோல்வியடைய செய்வோம். திமுக போட்டியிட்டாலும் தோல்வியடைய செய்வோம். இது நிச்சயமாக நடக்கும். இல்லையா என்பதை எழுதி வைத்துக் கொள்ளுங்கள். நீங்கள் பொதுநல விஷயங்களில் ஈடுபடாமல் 10 கான்ட்ராக்டுக்காரவங்க, கட்சிக்காரவங்க, மாவட்ட செயலாளர்கள் இவங்களை சம்பாதிக்க விடுறது மட்டும் வழிவகை கிடையாது. எத்தனை பகுதியில் திருப்பூர், வீரக்குடி, பல்வேறு பகுதியில் தரமற்ற சாலைகள் இருக்குது. ஒவ்வொரு விஷயமா இனிமே தான் நமக்கு சமூக ஆர்வலர்கள் பேட்டி கொடுக்க போகிறாங்க. திருப்பூரில் வந்து ஐயப்பன்கிறவர் நமக்கு பேட்டி கொடுக்க தயாராக இருக்கார். அது போன்ற பல்வேறு விஷயங்கள் இருக்குது. சின்னத்துரை சட்டமன்ற உறுப்பினர் இந்த மலையடிப்பட்டி ஊராட்சி ஒன்றிய துவக்கப்பள்ளிக்கு பாத்தியப்பட்ட 9 ஏக்கர் இடத்துல 183/14 இருக்கக்கூடிய அந்த கல்குவாரி இடத்தை சுத்தமாக மூடிட்டு ஊராட்சி ஒன்றிய துவக்கப்பள்ளியை நடுநிலை பள்ளியாக்குவதற்கு முயற்சிகளை செய்தாரேயானால் நிச்சயமாக சின்னத்துரை சட்டமன்ற உறுப்பினர் மகத்தான வெற்றி பெறுவதற்கு நாம் கடுமையாக அந்த பகுதியில் உள்ள ஒரு நபருங்கிறதுனால சொல்கிறோம், கடுமையாக சின்னத்துரை சட்டமன்ற உறுப்பினர் அவர்கள் வெற்றி பெறுவதற்கு நம்ம முழு உறுதுணையாக இருப்போம். இல்லை என்றால் இந்த வேலைகளை செய்ய ஓரளவாவது முயற்சி செய்திருக்க வேண்டும். அப்படி எந்த விதமான முயற்சியும் செய்யவில்லை என்றால் அவர் தோல்வியடைவதற்கு நாங்கள் எந்த நிலைக்கு செல்வோம்? நாங்கள் ஒரு கூட்டமைப்பு சேர்ந்து எதிர்வாதங்களை வைத்து இன்னொரு தரப்பு இருக்கக்கூடிய சட்டமன்ற உறுப்பினராக வேட்பாளராக போட்டியிடக்கூடிய நல்ல மனிதருக்கு நாம் வந்து அந்த ஆதரவை நம்ம தரக்கூடிய ஒரு நிலைமையில் இருப்போம். அதுபோல் புதுக்கோட்டையில் இருக்கக்கூடிய சட்டமன்ற உறுப்பினர் முத்துராஜா சிறந்த முறையில் செயல்படக்கூடியவர் தான். அவருக்கு சுகாதாரத்துறை அமைச்சர் பதவி கிடைத்திருக்கும் என்று நம்ம ஆசைப்பட்டோம், விருப்பப்பட்டோம், கிடைக்காம போச்சு. அதனால் அவருக்கு கீழே இருக்கக்கூடிய உதவியாளர்கள் முத்துராஜா பெயருக்கு கெட்ட எம்எல்ஏ அவர்களுக்கு கெட்ட பெயரை ஏற்படுத்தக்கூடிய வகையில் செய்கிறாங்க. ஒவ்வொரு சட்டமன்ற உறுப்பினர்களுக்கு கீழே இருக்கக்கூடிய அரசு உதவியாளர், அரசு சாராத உதவியாளர் யார் யார் எங்கெங்கே என்னென்ன பண்ணுறாங்கன்னு நம்ம திருச்சியிலேருந்து, புதுக்கோட்டையிலேருந்து, அரியலூர்லேருந்து, பெரம்பலூர்லேருந்து ஒரு 10 மாவட்டத்துக்குள்ளே நமக்கு தெளிவாக தெரியும். ஏன்னா கல்வித்துறை அமைச்சரோட உதவியாளர் அருண் வந்து பல கோடிகளுக்கு அதிபதியாக இருக்கிறார் அப்படின்னு செய்தி வெளியிடறோம்ல, அதுபோல் முத்துராஜா எம்எல்ஏவோட உதவியாளர் அப்படி இருக்காங்கன்னு அப்படின்னு செய்தி வெளியிடாத நிலைமைக்கு முத்துராஜா அவர்கள் தனி கவனம் செலுத்த வேண்டும் அப்படிங்கிற செய்தியும் கேட்டுக்கிறோம். சின்னத்துரை எம்எல்ஏ இந்த மலையடிப்பட்டிக்கு வந்து அந்த மலையடிப்பட்டிக்கு பாத்தியப்பட்ட கல்குவாரியை இருக்கிற இடத்த வந்து ஆய்வு செய்யணும் அப்படிங்கிறதையும் வருவாய் கோட்டாட்சியர் அக்பர் அலி, குளத்தூர் வட்டாட்சியர் சோனகருப்பையா இவங்களெல்லாம் ஃபோன் பண்ணி வாங்கப்பா அதை ஆய்வு பண்ணணும் அப்படின்னு சொல்லி பார்ப்பாரா அப்படிங்கிறத பார்ப்போம். நன்றி, வணக்கம்.